ஒரு தொகுப்பாளராக இருந்து இன்று தமிழ்நாட்டின் பள்ளி கல்வித்துறை, தொல்லியல் துறை, தமிழ் ஆட்சிமொழி மற்றும் தமிழ் பண்பாட்டுத்துறை, தகவல் மற்றும் விளம்பரத்துறை, திரைப்பட தொழில்நுட்பம் மற்றும் திரைப்பட சட்டத்துறை, செய்தித்தாள் கட்டுப்பாட்டுத்துறை, எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை, அரசு அச்சகத்துறை என 8 துறைகளுக்கு அமைச்சராக இருக்கும் ராஜ்மோகன் அவர்களை பொறுத்தவரை ஆரம்பத்தில் ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியனாக தனது வாழ்க்கையை தொடங்கி 2008ஆம் ஆண்டு தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலம் வெற்றி பெற்ற ராஜ்மோகன் அதன் பின்னாட்களில் பிளாக் ஷீப் குழுவினருடன் இணைந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வந்தார். 2017ஆம் ஆண்டு VIP 2 என்ற திரைப்படத்தின் மூலம் ஒரு நடிகராக அறிமுகமான ராஜ்மோகன் நெஞ்சமுண்டு, நேர்மையுண்டு, நட்பே துணை, பிளாஷ்பேக் என தமிழ் சினிமாவில் 10 திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். கடந்த 2024ஆம் ஆண்டு தாவேகா கட்சியில் கொள்கை பரப்பு செயலாளராக நியமிக்கப்பட்ட ராஜ்மோகன் எழும்பூர் தொகுதியில் தாவேகா தலைவர் விஜய் அவருக்கு போட்டியிட ஒரு வாய்ப்பளிக்க தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுகவின் தமிழன் பிரசன்னாவை 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடிக்க செய்தார் ராஜ்மோகன். காமெடி நடிகரும் முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் அவர்களின் நெருங்கிய நண்பருமான தூத்துக்குடி சட்டமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் அவர்கள் இன்று தமிழக அமைச்சரவையில் ஒரு அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். ஸ்ரீநாத்தை பொறுத்தவரை ஒரு நடிகர் என்பதுதான் நம்மில் பல பேருக்கு தெரியும். ஆனால் அவர் தூத்துக்குடியை தான் பூர்வீகமாக கொண்டவர். தற்போது ஸ்ரீநாத் அவர்கள் ஒரு அமைச்சராகி இருந்தாலும் அதற்கு முன்னதாகவே ஸ்ரீநாத் அவர்களின் தாய்மாமா GR எட்மன் புரட்சி தலைவர் MGRின் அதிமுகவில் பயணித்து MGR ஆட்சி காலத்தில் அமைச்சராக பதவி வைத்தவர். தனது தாய்மாமா GR எட்மண்ட் ஒரு அமைச்சராக இருந்தாலும் திரைத்துறையில் சாதிக்க வேண்டும் என்பதற்காக தனது நண்பர் ஜோசப் விஜயின் முதல் திரைப்படமான நாளைய தீர்ப்பு திரைப்படத்தின் மூலம் ஒரு நடிகராக அறிமுகமான ஸ்ரீநாத் கடந்த 35 ஆண்டுகளுக்கும் மேலாக விஜய் அவர்களின் நெருங்கிய நண்பராக வலம் வந்தார். தனது நண்பர் விஜய் கொடுத்த அரிய வாய்ப்பை தவறவிடாமல் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவனையை தோற்கடிக்க செய்தார் ஸ்ரீநாத். அவருக்கு தற்போது அமைச்சர் பதவி கொடுத்து கௌரவப்படுத்தி இருக்கிறார் முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய். அன்று புதுச்சேரி மாநிலத்தில் விறகு கடை நடத்தி வந்த புசி ஆனந்த் இன்று தமிழகத்தின் அமைச்சராக பதவி வைத்து வருகிறார் என்றால் அதற்கு மிக முக்கிய காரணம் நடிகர் விஜயின் ரசிகர் மன்றம். சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பு புதுச்சேரி மாநில விஜய் ரசிகர் மன்ற தலைவராக இருந்த புசி ஆனந்த் கடந்த 2006ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் புதுச்சேரி முன்னேற்ற காங்கிரஸ் கட்சி சார்பில் புசி என்ற தொகுதியில் போட்டியிட்டு ஒரு MLA-வாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். MLA-வாக பதவி வைத்துக் கொண்டே விஜய் மன்ற தலைவராக நீடித்து வந்த புசி ஆனந்துக்கு அகில இந்திய விஜய் மக்கள் மன்ற பொறுப்பாளர் பதவியை கொடுத்து கௌரவப்படுத்தினார் நடிகர் விஜய். ஒரு கட்டத்தில் ரசிகர் மன்றத்தை மக்கள் இயக்கமாக நடிகர் விஜய் மாற்ற அந்த கட்டமைப்பை முழுமையாக ஏற்று நடத்திய புசி ஆனந்த் பிற்காலங்களில் விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகளை விஜய் தொடங்கிய தமிழக வெற்றி கழகத்தின் கட்சிக்கு தொண்டர்களாகவும் மாற்றி காட்டினார் புசி ஆனந்த். தன்னுடன் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக பயணித்த புசி ஆனந்தை கைவிடாமல் அவருக்கு டி நகர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பளித்த தாவேகா தலைவர் விஜய் தான் முதல்வரான பின்பு புசி ஆனந்துக்கு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் பதவி கொடுத்து கௌரவப்படுத்தி இருக்கிறார்.